வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வழக்கமாக நிகழ்ச்சியை முதல்ல தொடங்கும் போது ஏதாவது நாளிதழ்களில் நல்ல மேற்கோள்கள் இருந்தால் அதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஒரு நடைமுறையை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஐ வாஸ் நாட் டிசைன் டு பி ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் ஒருவர் சொன்னதாக போட்டிருக்காங்க. அழுத்தம் கொடுத்து என்னை அடிபணியை செய்ய முடியாது அப்படின்னு. நாளிதழில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது பல செய்திகளுக்கும் அந்த மேற்கோளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. உள்ளாட்சி தேர்தல் ரத்து, தமிழக அரசு கொண்டு வந்த ஆணை செல்லாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. காவிரி வாரியம் அமைப்பதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கர்நாடகா செயல்படுத்துவது இல்லை. முதல்வர் உடல்நிலை பற்றி அரசு அறிக்கை தரணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. இப்படி எல்லா இடங்கள்லையும் நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கு. அழுத்தம் கொடுத்து என்னை அடிமணியை செய்ய முடியாதுங்கிற மேற்கோளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல விஷயங்கள் அதுலேருந்து பாடம் அதை அப்படியே கடைப்பிடித்தால் கஷ்டப்படுவோங்கிறதும் இருக்கு. நெகிழ்ந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையில் வெற்றிக்கான தத்துவம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நீதிமன்றங்கள் அழுத்தம் கொடுத்தால் கூட நான் அசைந்து கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசுகளுடைய வேலையாக. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, அது கர்நாடக அரசாக இருந்தாலும் சரி, இதுதான் இப்போ அரசுகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அது அரசர்கள் அப்படின்னு காதில் விழுது. இருக்கும். இல்லை, அவர்கள் கோலோச்சுவது அல்லது தான் சொல்கிறத தான் எல்லாருமே கேட்கணும், ஜனநாயகம் என்று ஒரு போர்வை தான் பூர்த்தி கொள்கிறார்களே தவிர மற்றபடி ஜனநாயகத்திற்கான இலக்கணம் எதுவுமே கிடையாது. ஒருவரை சந்திக்கக்கூட கூடாது, ஒருவரை பார்க்கக்கூட கூடாது என்று சொல்வதும், ஜனநாயகத்தின் 4 தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகை, அதுபோல சட்டமன்றம், நீதிமன்றம் என்று இருக்கக்கூடிய அந்த தூண்களில் நாங்கள் நீதிமன்றம் சொன்னால் கூட நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வது மிக கேவலமான ஒரு நடைமுறையாக இன்றைக்கும் இருந்து கொண்டு வருகிறது. இதற்கு ஒரு உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிக அதிக அளவில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் அதிகமாகி கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நீதி பேராணை, அதாவது செயலுறுத்தும் நீதி பேராணை ஆர்டிகல் 226 கான்ஸ்டியூஷன் படி இருக்கக்கூடிய வழக்குகள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறதே தவிர அது குறைவாக இருப்பதாக தெரியவில்லை. என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் அல்லது எப்படிப்பட்ட உத்தரவுகளை போட்டாலும், நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டாலும் சரி, உங்களுடைய ஆணையை நாங்கள் ரத்து செய்கின்றோம் என்று உத்தரவு போட்டாலும் சரி, நாங்கள் எதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டோம் என்கின்ற அளவில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர் அந்த நிர்வாகம் இருக்கின்றது போது வேறு வழி இல்லாமல் நீதிமன்றம் இதில் எல்லா செய்திகளிலும் எல்லா விஷயங்களிலும் தலையிடக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பேசலாம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நிர்வாகம் தொடர்பான எல்லா விஷயங்களும் நீதிமன்றத்திற்கு போய் வருது. தலைமைச் செயலகம் கிட்டத்தட்ட நீதிமன்ற கட்டிடத்தினுடைய அனெக்ஸ் மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழலுக்கு எல்லா இடங்கள்லையும் சூழல் வருதோ அப்படிங்கிற ஒரு கவலையும் அதில் சேர்ந்து வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? ஐ வாஸ் நாட் டிசைன் டு பி ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிறத. இல்லை, உண்மையிலேயே எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையில் அந்த எண்ணம் தான் இருக்குது. நீங்கள் அதிகாரத்தை வைத்து என்னை அழுத்தினால் நான் அதற்கு அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ அடிபணிய மாட்டேன்கும் பொழுது வன்முறை, முக்கியமாக அரசுகளாக இருக்கும் பொழுது அரசுகள்கிட்ட ஒரு லெஜிட்டிமேட் வயலன்ஸ் அவங்க கையில் இருக்குது. அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு புரட்சியாக மாறுது. இப்போ நம்முடைய இது குடியாட்சின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனாலும் தொடர்ந்து அரசுகள் இந்த அப்யூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறத செய்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு தனி மனிதர் மேலே செய்கிறாங்க, அல்லது எதிர்க்கட்சிகள் மேலே செய்கிறாங்க, அல்லது பல்வேறு அமைப்புகள் மேலே செய்கிறாங்க. அப்போ இந்த அமைப்புகளுக்கு தனி மனிதர்களுக்கும் வேறு வழியே இல்லை. இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறது ஒன்று தான் வழி. நீதிமன்றத்துக்கு போனாலும் ஐயா சொல்கிறாரு, ஒன்றும் பெரிய அளவுக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், முதல்ல கோர்ட் கொடுக்குற தீர்ப்பை செயல்படுத்துறதில்லை. அதுக்கு மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு தொடுத்தா அதற்கும் பலன் இல்லை அப்படின்னு. அப்போ இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஏற்கனவே உருவாயிருச்சு. இது கொஞ்ச காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்துக்கான நெருக்கடியை ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியில் தான் அது வெடிக்க போகுது.
அப்போ தான் நம்ம வந்து அதை ரீகாலிபிரேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸுங்கிறது ஆளுபவர்களுக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்களாக செய்யவில்லை, இப்போ நாங்கள் ஆணை எடுக்கிறோம் செய்யுங்கள்னா நான் செய்ய முடியாதுன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் நம்ம அதை பார்க்குறோம், செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கான பதில் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம வந்து மேற்கொண்டு முன்னேற முடியும். இல்லாட்டி நம்ம அப்படியே அந்த ஒரு லாக் ஜாம் சிக்கல்ல மாட்டி அப்படியே நிற்க போகிறோம். ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கிற மாதிரியான உணர்வு தான் வருது அவர் சொல்ற மாதிரி. அதாவது நிர்வாகம் தவறு செய்து நீதிமன்றத்தில் நீதி கேட்கிறோம், நீதிமன்றம் கொடுக்குற ஆணைகளை நிர்வாகம் ஏற்க மறுக்குது அப்படிங்கிறது தான். இல்லை, நிர்வாகம் தவறு செய்துங்கிறத விட தெரிந்தே செய்கிறாங்க. தெரிந்தே தவறு செய்து. சரி, அதே ஒரு சில அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதை பண்ண முடியாது. நிர்வாகம் தவறு செய்தா, வேணும்னு செய்தா, அதிகாரத்துக்காக செய்தா, அரசியல் ஆதாயத்துக்காக செய்தாங்கிறது வந்து வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டியது. நான் சாதாரண குடிமகனாக எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய ஜனநாயக உணர்வு கிடைக்கல, அதனால நான் அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றம் போறேன். நீதிமன்றம் சொல்றத அதிகாரம் செய்யல அப்படிங்கும்போது அடுத்து என்ன செய்யறதுங்கிற கேள்வி இயல்பாக மக்களாகிய நமக்கு வந்து வருது. இன்றைய செய்திகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு ஏன் நீதிமன்றங்களை சார்ந்து நம்ம போக வேண்டியது இருக்குங்கிறத பேசலாம். உள்ளாட்சி தேர்தல் ரத்து அப்படிங்கிறது ஒரு செய்தி. டிசம்பர் 31க்குள்ளே நடத்தணும்னு சொல்கிறாங்க. காவிரி வாரியம் அமைப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம்னு அது ஒரு செய்தி. முதல்வர் உடல்நிலை பற்றி அரசு அறிக்கை தரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அதுவும் தானாக எந்த பக்கத்துலேருந்தும் வரல. சிறை கைதிகளை அழைத்து செல்லும் போது கடைப்பிடிக்க வேண்டிய விதிகளை புதிதாக உருவாக்குறதுக்கு ஒரு குழுவை அமையுங்கள்னு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு ஆலோசனை சொல்லுது. அதுவும் இயல்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள், அந்த துறை அமைச்சர்கள் இயல்பாக கால ஓட்டத்தில் மாற்ற வேண்டிய விதிகள் என்னங்கிறதுக்கான முன்முயற்சிகளை ப்ரோஆக்டிவாக எடுக்கிற ஒரு நடைமுறைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நிர்வாகத்தில் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இது இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது. சசிகலா புஷ்பாவுடைய படங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் படங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதற்கு தடை. இது ஒரு தனி மனிதர் பிரச்சனை. இருந்தாலும் நம்முடைய கண்ணியம், நம்முடைய கட்டுப்பாடு இவையெல்லாம் வந்து பொது வெளியில் குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். தெருநாய்களை கொன்று அவற்றோடு ஊர்வலம் அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களிடத்தில் ஷோ பண்ணினதுக்காக கேரளாவில் அப்படி நடந்ததுக்காக உச்சநீதிமன்றம் அதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை கேட்குது. இது இவ்வளவு செய்திகள், இதை தாண்டியும் சின்ன சின்ன செய்திகள் நீதிமன்றம் அல்லது காவல்துறை தொடர்பான செய்திகள் இருக்கு. நீதிமன்றத்தை நீதித்துறையை முழுக்க சார்ந்து தான் அன்றாட வாழ்க்கை மக்கள் நடத்த வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோமா? இல்லை, அது உண்மை. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சாதாரணமான மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ்ங்கிறத வந்து இந்த அதிகாரிகள் முறைப்படி உபயோகப்படுத்துவது கிடையாது. அப்படியே உபயோகப்படுத்தினாலும் தப்பாக ஒரு உத்தரவு போடுறது. அந்த உத்தரவு போட்டுட்டு அவர்களே சொல்லுகிறார்கள், நீங்கள் நீதிமன்றம் செல்லுங்கள், நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் வந்து நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினருக்கும், இன்னொரு பிரிவினரை அழைச்சி அவங்க நீதிமன்றம் போனாங்கன்னா நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு வாதாடுங்க, அப்போது வந்து உங்களுக்கு சாதகமாக வந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது ஏதோ ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இப்போதைக்கு பண்ணுறாங்க. அதில் வந்து நீதிமன்றம் வந்து தலையிடும். இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் போட்டோம். கிளாரிஃபிகேஷன் போட்டாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை மறு ஆய்வு பண்ணணும்னு ஒன்று, இதற்கு மேலே அப்பீல். இப்படி அப்பீல் மேலே அப்பீல் போட்டுகிட்டே இருக்கும்போது நிர்வாக ரீதியாகவும் அவன் வந்து முழுக்க வந்து பாதிக்கப்படுறான். நீதிமன்றத்துலேயும் வந்து எங்களுக்கு வந்து கால விரயம் ஆகிறது என்கின்ற அந்த ஒரு நிலைமையும் ஒரு குடிமகனுக்கு, சாதாரண குடிமகனுக்கு ஏற்படுகின்றது. இது ரெண்டையும் வந்து தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழல், ஒரு மனப்புழுக்கத்துக்கு தான் இருக்கக்கூடியவங்க ஆளாகிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இல்லை உண்மையாலுமே எங்களுக்கு போனோடனே எல்லாம் ரிலீஃப் கிடச்சிது. ஒரு சின்ன ஆறுதல் என்ன என்று சொன்னால், ஹைகோர்ட்டுக்கு போனால் யாரோ உத்தரவு போடுவாங்க, கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் பயம் இருக்கே தவிர, மற்றபடி கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய உத்தரவுகளுக்கு வந்து அதிகாரிகள் கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கட்டுப்படுவது இல்லை. இது ஆன் பார்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபால்ட்டாக ஃபெயில் ஆகிறதுனால தான் இவங்க அத்தனை பேர் வந்து நீதிமன்றத்தை அணுகிறாங்க. இல்லை, இந்த உயர்நீதிமன்றத்தை கூட இவங்க பயப்படுறாங்களாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ பீகாரில் எடுத்துங்க, அந்த மதுவிலக்கு பற்றியது,
அவங்க வந்து உங்களுடைய சட்டங்கள் மதுவிலக்குனாலும் நீங்கள் செய்த முறை சரியில்லைன்னா அதை விட கடுமையாக ஒரு சட்டத்தை போட்டு நான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. சரி, உச்சநீதிமன்றத்துக்கிட்ட பயம் இருக்கான்னா நம்ம வந்து காவிரியில் பார்க்குறோம், அங்கேயும் உண்மையில வந்து பயத்தோட இவங்களாம் நடந்துக்கிற மாதிரி தெரியல. அப்போ இவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் அது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஊரில் ஒரு ரொம்ப பாப்புலராக சொல்கிற மாதிரி மக்களே தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். நாங்கள் எல்லா தவறும் பண்ணுவோம், ஊழல் பண்ணுவோம், நீதிமன்றம் எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கும், நாங்கள் ஜெயிலுக்கும் போயிட்டு வருவோம், ஆனால் மக்கள் எங்களை வந்து ரீஎலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டதுன்னு கூசாமல் அப்பட்டமாக அசிங்கமாக பேசுவதற்கான ஆட்கள் நம்ம நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த தனிமனித ஒழுக்கம், தனக்கான ஒரு வெட்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம இவ்வளவு அசிங்கமாக நடந்துக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாத வரைக்கும் இதை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா சட்டத்தை வந்து மதிக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த இதே எடுத்துக்கோமே, இந்த உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலில் தள்ளி வச்சிருக்குன்ட்டு மக்களுடைய சாதாரணமான உணர்வுகளுக்கே இது வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயமாக இந்த தேதி அறிவிக்கப்பட்டு, அது ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடியே அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் வந்து ஒரு ஷாக்கில் தள்ளி அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான நேரமே தரல. அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு ஆப்வியஸான ஒரு அநியாயம். இதற்கு வந்து ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் துணை போயிருக்காங்க. யாராவது ஒரு அதிகாரி இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை சொல்லினாலும் என்ன அதிகமாக பண்ண போகிறாங்க? அவங்களுடைய சம்பளத்தை ஒன்றும் வெட்ட போகிறதில்ல. எங்கேயாவது உப்பு கழகம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து தேவையற்ற இடத்துக்கு தள்ளி விட போகிறாங்க. போங்க, உங்களுடைய மனசாட்சிக்காக எழுந்து நின்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா தெரியல நமக்கு. இது வந்து கோர்ட்டுக்கு போக போகிறாங்கன்னு தெரியும். இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு எதிராக வந்திருக்கிற ஒரு தீர்ப்பையே எடுத்துக்கிட்டு போய் அதை வந்து துணையாக காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஆணை கொடுத்துருக்கீங்க, இப்போ ஒரு ஆணை கொடுங்கன்னு எடுத்து பார்க்குற நீதிபதிக்கு, ஐயா இது உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது உங்களுக்கு எதிராக மாதிரி கொடுத்தது தானே இதுன்ட்டு. அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் வந்து இந்த வெட்கத்தை விட்டு விட்டார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறது இந்த இடத்துல? திரும்ப நம்ம வந்து கோச்சிக்கிட்டு நீதிமன்றத்துக்கிட்ட போகிறது தான். இல்லை, இப்போ இந்த முதல்வருடைய உடல்நிலை தொடர்பாக டிராஃபிக் ராமசாமி கொடுத்த வழக்குலையும் உண்மை என்னங்க, ஒரு மிக முக்கியமான பதவியில் இருப்பவருடைய உண்மையான உடல்நிலை பற்றி ஒரு அரசு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது குறைந்தபட்ச கடமை. அதை நீங்கள் செய்யாமல் அது இழுத்து ஒவ்வொரு நாளைக்கும் புதுவிதமான புது செய்திகள் வரும்பொழுது தான் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகிறார். அப்போ இதற்கெல்லாம் ஒரு புரோட்டோக்கால் இல்லையா? இது வந்து பிற நாடுகளில் இதற்கு தெளிவான புரோட்டோக்கால் இருக்குது. ஏன் அது இங்கே பின்பற்றப்படுவதில்லை? இங்கே இல்லவே இல்லைன்னா அதை உருவாக்க வேண்டியது ஒரு கடமை இல்லவா? அப்போ இவர்களாவே உருவாக்கலைன்னா கோர்ட்டு தானே சொல்லி ஆகணும். ஸோ திரும்ப நம்ம கோர்ட்டுக்கு போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது. ஆனால் வேற வழி இருக்கிற மாதிரியே தெரியலையே. சரி, 2007 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அந்த ஒரு தீர்ப்பையே திமுக வந்து இப்போதைக்கு மேற்கோள் காட்டுது அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அது பொதுவாக 2006 நடந்தது. 2007 தீர்ப்பு வந்து ஃபுல் பெஞ்ச் மிஸ்ரா கலிஃபுல்லா ஃபுல் பெஞ்ச் அது வந்து வந்தது. அது வந்து கரெக்டு. எப்போ போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் சில முறைகேடுகள் நடந்தது, எங்களால் ஓட்டு போட முடியாத ஒரு சூழல், அங்கே குண்டர்கள் வந்து எங்களை வந்து தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கொண்டு வந்து போனாங்க. நியாயமாக எலெக்ஷன் பெட்டிஷன் போட வேண்டிய வழக்கு. எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு இத்தனை இடங்களில் வந்து அதிகாரப்பூர்வமான அளவில் வந்து இல்லாமல் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஆனாலும் உயர்நீதிமன்றம் அதில் தலையிட்டு அது வந்து செல்லாது, ஒரு சில வார்டுகளுக்கு நடந்த தேர்தல் வந்து செல்லாதுன்னு சொல்லி அந்த தேர்தல் வந்து மீண்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிலர் வந்து வெற்றி பெற்றாங்க, ஏற்கனவே வென்றவர்கள் தோற்றார்கள், சிலர் வென்றவர்கள் மீண்டும் வென்றார்கள். இது வந்து நடைமுறை. இப்போ இருக்கக்கூடிய கேஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து என்னென்னா அவகாசமே இல்லாமல், முதல்ல சார் சொன்னார், அவகாசமே இல்லாமல் 10 நாள் அவகாசத்தில் வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் தேர்தல் விதி 1995, தமிழ்நாடு பஞ்சாயத்து எலெக்ஷன் ரூல்ஸ் 1995 24 தான் வந்து இது வந்து சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும், ஒவ்வொரு முறை சொல்கிறதையும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. சார் சொன்னார், இந்த அதிகாரிகள் வந்து இதை வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, மனசாட்சி இருக்கிறவங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகளை தவறு செய்ய தூண்டுபவர்களும் அதற்கு அரணாக இருப்பவர்களும் அணிகலன்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் தான். இதில் வந்து வேறு யாரோ பண்ணுறாங்கங்கிறதான் கிடையாது, இவங்க தான் அவங்கள வந்து தூண்டுறாங்க, இப்படி செஞ்சால் சரியாக இருக்கும், இந்த ரூலை வந்து ரிலாக்ஸ் பண்ணோம்னா
நமக்கு இப்படி ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய அதிகாரிகளுடைய வேலையாக இருக்குதே தவிர, அந்த அதிகாரத்தை ஒழுங்காக, நிர்வாகத்தை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கான ஒரு வழியை வந்து அவங்க வந்து அரசியல்வாதிகளுக்கு சரியாக சொல்கிறதில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு இது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சில அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் இல்லை எந்த அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய இன்னொரு டைமென்ஷன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அரசு இயந்திரம் முழுக்க அரசியல் மயம் ஆகி போய் இருக்குது. அவங்க வந்து தங்களுக்கு வேண்டிய ஆட்சி வரும்போது அவர்களோடு மிக நெருக்கமாக தவறு செய்ய தூண்டுகிறார்கள் அல்லது முறைகேடுகளுக்கு துணையாக இருக்கிறார்கள் அப்படின்னும் அதுக்கு பொருள் கொள்ளலாம். எந்த ஆட்சி வந்தாலும் ரூல் படி நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்கிறது தான் வந்து இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாறுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் அந்த அதிகாரிகள் ஒன்றும் பெருசாக மாறுபடுறது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறது, இப்போ இவங்களுக்கு சாதகமாக சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சார் சொன்னபடி வந்து ஏற்கனவே வந்து இப்படிப்பட்ட ரூல் போட்டால் இது சரியாக நிற்காதுங்க. மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது அப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க, இல்லை அந்த மதிய உணவு திட்டத்துக்கு காமராஜருக்கு சொன்னது, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 50 கோடி ரூபாய்க்கு வந்து லாஸ் வந்துடும். அதனால் எல்லா பிள்ளைங்களுக்கும் சோறு போட்டு அவங்களுக்கு கல்வி கொடுக்குறதுங்கிறது வந்து முறையான காரியம் அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் வந்து இல்லை அதெல்லாம் இல்லை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு அதிகாரி நேற்று சுந்தரவடிவேல் சொன்னார், தாராளமாக நிறைவேற்றலாம், இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டத்தை கொடுத்து பொதுமக்களுக்கு பலனளிக்கக்கூடிய அளவில் வந்து அதிகாரமும் அந்த அரசியல் கைகோர்த்து இருந்தது வந்து ஒரு காலகட்டம் இருந்தது. பின்பும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் அதிகாரிகள் என்ன சொல்லுகின்றார்களோ அதுதான். இப்பொழுதுக்கு அரசியல் இந்த பஞ்சாயத்து தேர்தல் இல்லை என்று ஆகிவிட்டது. அதிகாரிகள் கையிலே ஒரு 2 மாதங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். அப்படி தான் வந்து நீதிபதி கிருபாகரன் அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார். இந்த 2 மாதங்களிலே இவர்கள் செய்யக்கூடியதில்லை. 205 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது பஞ்சாயத்து சட்டம். அதிகாரிகளை மட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற உதாரணத்திலேருந்து அதுக்கு முரணான ஒரு உணர்வு கிடைக்குது. பொலிட்டிக்கல் வில் இருக்குல்ல, காமராஜருக்கு இருந்த பொலிட்டிக்கல் வில், அது வந்து இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு இல்லைன்னு நீங்க சொல்ற உதாரணத்துல வந்து இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அதாவது மழை நீர் எவ்வளவுதான் தூய்மையாக இருந்தாலும் அது செல்லக்கூடிய அந்த பாதை அல்லது வந்து அது எந்த மண்ணில் வருதோ அந்த கலராக மாறணுன்ற மாதிரி அவங்களுக்கு என்னமோ நல்லதாக கூட இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் இந்த அதிகாரிகள் வந்து அவர்களை மடைமாற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். இன்றைக்கு இருக்கக்கூடியவர் நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஞானதேசிகன் அவர்களுக்கு மிக உயர்வாக தெரிந்தார். இப்போது அவருக்கு தவறாக தெரிந்த காரணத்தினால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும் இருக்கக்கூடிய அந்த புகார்கள், அந்த ஊழல்கள் எல்லாம் விசாரித்தால் சரியாக இருக்கும். ஆனால் அதை வந்து சரியாக செய்கிறது கிடையாது. லோகாயுதா கொண்டு வருவோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கான நடைமுறைகளை இன்ன வரைக்குமே செய்கிறதில்ல. இதுதான் வந்து இப்போத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த எல்லா விஷயங்களும் வந்து அடிப்படையில் 2 அடிப்படையான பிரச்சனைகளை முன்வைக்குது. ஒன்று, நீதிமன்றத்தை சார்ந்து தான் நிர்வாக விஷயங்கள் நடக்கணுமா, நீதிமன்றம் இதில் வந்து தீவிரமான செயல்பாட்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, அந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அமைப்பு இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாறுறதில்லைன்னு சொல்கிற மாதிரி எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் அவங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால அவர்கள் எல்லா தவறுகளுக்கும் துணையாக இருக்கிறார்கள் அல்லது தவறு செய்ய தூண்டுகிறார்கள். அப்போ அந்த நிர்வாக அமைப்பை சீரமைக்கிறதுக்கான தேவையும் அதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது 2 அடிப்படையான கேள்வி இந்த சம்பவங்கள்லேருந்து வருது. பியூரோக்ரசி நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கான வில் எங்கிருந்து வருது? அது அரசியல்வாதிகள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அது ஒரு விஷியஸ் சர்க்கிளில் மாட்டிருச்சு. அப்படியே சுழல் வந்து ரொம்ப மோசமாக இருவரும் மாறி மாறி கைகோர்த்து கீழே 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 போகும்பொழுது அதை யாரால் தூக்கி விட முடியும்? புதிதாக அரசியல் இயக்கங்கள் வர வேண்டும். மக்கள் வந்து உண்மையிலேயே இதற்கான ஒரு 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 பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கான கிளாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. பழைய அரசியல் இயக்கங்கள் வந்து தங்களுடைய வேர்களை உறுதியாக பற்றி நின்றாலே இது போன்ற முறைகேடுகள் வந்திருக்காது, அல்லது இன்னும் சீரமைக்கிறதுக்கு வந்து சேர முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். நிச்சயமாக இதுல வந்து எங்க எனக்கு வந்து நான் இன்னும் ஒரு 3வது பிரச்சனையாக பார்க்கிறது மக்கள் தான். இப்ப தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏன்னா அல்டிமேட் பொலிட்டிக்கல் பவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் தானே இதை வந்து விழிப்புணர்வோட பார்க்கணும். நம்ம ஏமாற்றப்படுகிறோம். நாம் வந்து 2 பேருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமுமா அணித்திரண்டு இவர்களையும் அவர்களையும் வாழ்த்தி பாடுவது அல்ல நம்முடைய நோக்கம்.
நமக்கு வேண்டிய அளவுக்கான நலத்திட்டங்கள் நடக்குதா, அல்லது இந்த அப்யூஸே எடுத்துப்போமே. இப்போ வந்து இந்த அப்யூஸ் பிறருக்கு நடக்கும் பொழுது நம்ம கை கட்டி சும்மா இருக்கிறதா, அல்லது அதோட மோசமாக கை தட்டி சந்தோஷப்படுறதா, இது ரெண்டும் நடக்குதுங்க. என் நாளைக்கு இதுவே உனக்கும் நடக்கலாம். இந்த ஒரு அநியாயம், இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ்ன்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம். இப்போ திடீர்னு ஒருவர் வந்து உங்களை அடிக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு உடனே பதறணும் இல்லையா, என்ன ஏதுங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கணும். நீ யாருப்பா, எதற்காக வந்து இதெல்லாம் செய்யற? இல்லை நமக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் மாட்டுக்கு என்ன வேணாலும் சண்டை போட்டுங்க, நான் மாட்டுக்கு போகிறேன்னு போகிறதா? இப்போ நடக்கிறது அதுதானே. இப்போ ஒவ்வொரு அநியாயத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் அதை பற்றி நாம் ஒட்டுமொத்தமாக நாம் பேசுறதில்ல. அது நடக்காத காரணத்தினால தான் இவர்கள் வந்து நம்ம வந்து இப்போ வெள்ளையர்கள் வந்து பிரித்து சூழ்ச்சி செய்து ஆண்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் அதைத்தானே செய்கிறாங்க. தனித்தனியாக செக்மெண்ட் பண்ணி யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். மற்ற மக்கள் வந்து அதை பற்றி அந்த பிரச்சனைக்குள்ள தலையை நுழைக்கவே மாட்டாங்க, தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டவே மாட்டாங்க. ஒரு தேர்தல் நடக்கும், அவர்கள் அதே போல் ஏதோ 2000 ரூபாயோ மற்ற என்னவோ பொருள்களையோ வாங்கிட்டு அதே மாதிரியான வாக்களித்து அதே மாதிரி போக போகிறோங்கும்பொழுது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து இந்த இன்சென்டிவ் டு பிகம் குட், நான் எதற்கு நல்லவனாக ஆகணும், அதற்கான ஒரு ஊக்கமே எனக்கு கிடையாது. இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் அங்கே தானே பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ அதை பார்த்துருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியும் அவர் எதற்கு வந்து மாறணும், நல்லவராக இருக்கணும், நானும் ஏன் மாறக்கூடாதுங்கிறது தானே அவர் நினைப்பாரு. அவருக்கு என்ன, அவர் நல்லவராக இருக்கிறதுக்கு என்ன பலன் கிடைச்சது? அவர் சொன்னதுலேருந்து 3ஆவதாக ஒரு கேள்வியும் வருது. நான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், பியூரோக்ரசி, ரீவேம்ப் அப்படின்னு 2ஓட நிறுத்தினேன். அவர் சொல்றது, இது போன்ற நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக சாதாரண மக்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை, அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் சொல்லும்போது வருது. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கமும் நிர்வாகமும் நீதிமன்றத்தினுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னா சாதாரண மக்கள் கட்டுப்பட வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆயிடுது இல்ல. அரசாங்கமே செய்யலைன்னா சாதாரண மக்கள் வந்து எதிர்பார்க்க கூடாதுன்னா இட் வில் லீட் டு கேயாஸ்ங்கிறத தவிர, ஒரு குழப்பங்களுக்கும் அராஜகங்களுக்கும் இவை இட்டு செல்லுங்கிறத தவிர வேறு எந்த பாதையை நோக்கி இது போகுங்கிறது கேள்விதான். அது குழப்பம் அராஜகத்துக்கு இட்டு செல்கிறது என்கிறத வந்து ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் நிர்வாகத்திலே முழுமையான அளவில் வந்து அந்த நம்பிக்கை இழக்கின்ற நேரத்திலும், அரசியல்வாதிகளால் நம்பிக்கை இழக்கின்ற நேரத்திலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு நீதிமன்றம் தான். ஆக நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய ஆணைகளை அவர்கள் செயல்படுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் அதை கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கவனமாக பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த முறையில் அரசியல்வாதிகளை வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பணியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நடைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனாலும் கூட பொதுமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான். இல்லை, ஏன்னா நீங்களே ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அதிகமாக நிர்வாக நடவடிக்கைகள் மீது அதிகமான கண்டனங்களை பெற்றது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு. ஆனால் அதற்கு அடுத்த தேர்தலில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெற்றி பெறாமல் போகவில்லை. அதற்கு ஒரு காரணம் அது வேற இல்லை, எதிர்கட்சி அதை ஹைலைட் பண்ணணும், அது வேற. அதாவது வந்து சார் சொல்லும்போது எதிர்கட்சி ஹைலைட் பண்ணுறதுங்கிறது இல்லை, அந்த நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சூழல், அப்போ அவங்களுக்கு பிரச்சனைகளை யார் தீர்க்கிறாங்கங்கிறது தான். அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்து யார் என்ன செய்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்கங்கிறது. அதாவது மக்களை வந்து நம்ம ஒரு மக்களை சரியான வகையில் வந்து பயன்படுத்துவதில் நம்ம வந்து தோல்வி அடைந்திருக்கிறோம்ன்றோம்னா சொல்லலாம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு சரியான திசையை நோக்கி அல்லது திசைக்கு கொண்டு செல்வதில் வந்து நம்ம வந்து தோல்வி அடைந்துக்கிறோம்ன்ற ஒத்துக்கலாம். அதுக்கு சரியான வகையில் ஜனநாயகத்து உண்மையாலுமே அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள், அக்கறை இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் எல்லாம் அவங்களை வந்து ஒரு சரியான நெறிப்படுத்த வேண்டும். ஆனால் இவங்க நான் நெறிப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கும் போது அதை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை கீற்று என்ன அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, இவ்வளோ பண்ணாங்க, கோர்ட்டு வந்து தலையிட்டு ஏதோ ஒரு தீர்வு சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்குது. அது ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தானே தவிர ஒரு பெரிய அளவில் வந்து அது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவில் வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் அந்த பற்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். அவர் சொன்னதுலேருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியை மட்டும் 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு இந்த பகுதி நிறைவு செய்யலாம். மக்களை நெறிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னா யார் நெறிப்படுத்துவது?
நெறிப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் என்னென்ன எந்த மாதிரியான மதிப்பீடுகளை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான விழுமியங்களை தள்ளிட்டு அவர்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி நகர்த்துவதற்கு, முன்னோக்கி கூட்டி செல்வதற்கான பண்புகளை கொண்ட தலைமையாக சமூக இயக்கங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்ற விஷயங்கள் நடப்பதற்கான உடனடி சாத்தியக்கூறுகள் எதுவும் என் கண்ணு முன்னாடி தெரியல. பின்னோக்கி இழுத்துட்டு போறதுக்கான இயக்கங்கள் தான் அதிகமாக கண்ணில் தெரியுது. உடனடி சாத்தியக்கூறுகள் நமக்கு எந்த பிரச்சனையுமே எப்பொழுதுமே தெரியாது, புலனாக. அதற்காக இதெல்லாம் பத்தி இதை பத்தி எல்லாம் பேசாம இருக்க முடியாது. இப்ப இந்திய சுதந்திர போராட்டம் உண்மையிலேயே காந்தி அதோடைய போக்க மாற்றுவதற்கு முன்னால அது போயிட்டு இருந்த திசையே வேற. மக்களை உள்ளடக்கினதாகவே அது இல்லை. அப்ப மக்களை உள்ளடக்கியதாக மாற்றுவதற்கு ஒருவரால் முடிந்தது. இப்போ அதே தான் இங்கேயும் வேணும். இப்போ இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 1008 விஷயங்களை சொல்லுதே தவிர ஒரு சாதாரண குடிமகனுக்கு இதெல்லாம் தெரியுதான்னு தெரியல. இப்போ சிவில் சமூகத்தில் பத்திரிகைகளுக்கு ஒரு பக்கம், பத்திரிகை நான் சொல்கிறேன், இந்த ஓவரால் தொலைக்காட்சி பத்திரிகை இணையம் சார்ந்த அனைவருக்கும் இதில் ஒரு ரோல் இருக்குது. ஒரு பக்கம் விஷயம் தெரிந்த அறிவுஜீவிகள் தொடர்ந்து சில விஷயங்களை பற்றி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் இதையெல்லாம் கேட்க முடியும்னு அவர்கள்ட்ட சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த சிவில் சமூகத்தில் பல்வேறு அமைப்புகள் உருவாகிறது. அந்த அமைப்புகள் உருவாகி மிக தீவிரமாக சில விஷயங்களை கையில் எடுத்து போராடும் பொழுது அது ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அவர்களே எப்பா இந்த பசங்க ரொம்ப தொல்லை பண்ண போகிறாங்க, அதனால் நம்ம வேறு மாதிரியாக இதை கையாளுவோம் அப்படின்னு நினைக்க அவர்களை தூண்ட வைக்கணும். ஸோ இது ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னு எனக்கு தோணும். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் அடுத்த நாள், அடுத்த வருடம், அடுத்த 10 ஆண்டுகள்ல இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி யாராவது அவங்கள தேச துரோகிகள்னு சொல்லிட முடியாதா? அதெல்லாம் சொல்லட்டும். அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களை சொல்றவங்களையும் தேச துரோகிங்கிற பட்டத்தை மிக விருப்பத்தோட நம்ம நம்ம கழுத்துல அணிந்து கொண்டு நம்ம செயல்படலாம், பிரச்சனையே இல்லை. எங்க இந்தியாவில் 124A பற்றி காந்தியார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க? இப்படிப்பட்ட தேச துரோக சட்டங்கள் இருக்கிறதுனால எங்களுடைய போராட்டத்துடைய வீச்சு அதிகமாகுமே தவிர அது குறையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கும் 124A வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. அதில் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த சிலையை உடைச்சிட்டான், மாலை போட்டுட்டாங்கிறதுலாம் கூட போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடைக்கு முன்னாடி இப்போ பொருட்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்காக தென் மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊரில் அவங்க மேலே 124A போட்ட ஒரு கொடுமைகள்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. மாற்றம் என்பது மாறாதது. நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இருப்போம். அதற்கான பணிகளை நம்மளால் ஆன அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்றத நான் சொல்லுவேன். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு சாதகமாக நடந்து கொள்ளாமல் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும்னு பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக எம்பிக்கள் நேற்று வலியுறுத்தினார்கள். அவரிடத்துல அவர் அலுவலகத்தில் மனு கொடுத்து இந்த கருத்தை வலியுறுத்தினார்கள் அப்படின்னு இன்றைய செய்திகள் சொல்லுது. பிரதமர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கிறார்கள் என்றால் பிரதமர் நடுநிலையோடு செயல்படவில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அதிமுக எம்பிக்கள் இருக்கிறார்கள்ங்கிறது தெளிவாகுது. அப்படித்தானே? இல்லை, தமிழ்நாடுடைய வாதம் அதுதான். அதில் நிச்சயமாக உண்மை இருக்கிறது. இந்த இடத்துல அரசியலை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது, மத்திய அரசு எடுத்திருக்க வேண்டிய முடிவு வேறு. இந்த விஷயத்தில் ஒரு ஃபேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவு. ஆனால் மத்திய அரசுடைய தலையீட்டின்படி தான் இது சரியாகவும் போகுது. அதனால் நம்ம ரொம்ப ஆன்டகனிஸ்டிக்காகவும் போயிடக்கூடாது. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதமரிலிருந்து நரேந்திர மோடி சற்றே வித்தியாசமானவர்னு நான் நினைக்கிறேன். அவரால் சில கடுமையான முடிவுகளை எடுக்க முடியும். எடுத்து அதன் காரணமாக சில அவருடைய கட்சிக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று எடுக்கக்கூடிய ஒரு உறுதி படைத்தவர் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்டிவான ரோல். இது நாடு, தேச நலன் அப்படின்னு பேசும்பொழுது நதிநீர் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது என்று நன்றாக தெரிந்துவிட்டது. இது ஒரு பல இடங்களாக இருக்குது. இது தமிழ்நாடு, கர்நாடகா மட்டும் இல்லை, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, இப்படி பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. அதோட கூட இது இந்தியாவுக்கு வெளியிலையும் போகுது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, இந்தியா, பங்களாதேஷ் எல்லாவற்றையும் உள்ளடக்கி பார்க்கும்பொழுது ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இதை கையாள முடியும்.
அவர் நினைத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். அப்படி செய்யாம அதிலிருந்து விலகி நிற்பதே என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலை தவறுவதாக ஆகிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார் சொன்னார் அவரால் செய்ய முடியும், செய்வாருங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது வந்து அவருடைய நம்பிக்கை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்பத்தில் தலையிடுவதும் கிடையாது, அல்லது ஆரம்பத்தில் ஒரு 50% கடந்து விட்டவுடன் தலையிடுவார்ன்ற அதுவும் கிடையாது. கடைசியாக முடிந்து விட்டவுடன் அல்லது முடிய போகின்ற நேரத்திலே வந்து தலையிடக்கூடியதான் அவருடைய பாணியாக இருக்குது. இது பல உதாரணங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல் பல இடங்கள் நடக்கிறது என்று சொல்லும்போது அதை வந்து பெருசாக அவர் வந்து எடுத்துக்கல. அப்புறம் திடீர்னு சொன்னார், என்ன கொள்ளுங்க அவங்கள கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னார். சிறுபான்மை மக்கள் மீது வந்து மிகப்பெரிய தாக்குதல் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்க, ஒரு வெறுப்புணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதை பற்றி பேசல, அதுக்கப்புறம் மாறார். அப்போ இதே மாதிரி காவிரி நீர் பிரச்சனையில் எல்லாருடைய குற்றச்சாட்டும் அந்த காங்கிரஸ் அரசு கவிழ்ந்து அல்லது அது தேர்தலுக்கு பிறகு பிஜேபி அங்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இத்தனை அளவுக்கு மௌனமாக இருக்கின்றார் நரேந்திர மோடி என்று சொல்லுகிறார். அது உண்மையாக இருக்குமோ என்றுதான் அவருடைய மௌனம் இப்போது சொல்லுகின்றது. தேவகவுடாவோ முன்னாள் பிரதமர், ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சதானந்த கவுடாவும் அனந்தகுமாரும் மத்திய அமைச்சரவையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் சென்று கர்நாடகம் கூட்டுகின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆக ஒரு பிரதமர் என்ன சொல்லியிருக்க வேண்டும், நீங்கள் இப்படிலாம் போயிருக்கக்கூடாது, ரெண்டு பக்கம் சரியாகத்தான் இருக்க வேண்டும், நாம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் செய்திருந்தால் அது நாம் பாராட்டப்பட வேண்டியது. இன்று வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கின்றார். நேற்றைக்கு கூட அதிமுக எம்பிக்கள் போய் பார்க்கும்போது அவர்களுக்கு சந்திப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லும்போது அவர்கள் அங்கேயே தர்ணா செய்கின்றார்கள். இதை அனைத்து கட்சியிலும் கண்டித்திருக்கின்றது. திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் கூட நேற்றைக்கு அறிக்கையில் அதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்து விடுவதிலே மோடிக்கு என்ன அவ்வளவு பெரிய இது என்று எனக்கு தெரியவில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆறப்போட்டு விட்டு செய்வது என்பது அவருக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர் இங்கே கட்சி வளருவதை விட கர்நாடகாவில் கட்சி வளர வேண்டும், அடுத்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கின்றாரே தவிர இல்லை. மத்திய அரசு நிச்சயமாக கர்நாடகத்தின் பக்கம் தான் இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கின்றது. ஏன்னா காவிரி நீர் பிரச்சனையில் அவர்கள் அந்த போட்டிருக்கக்கூடிய மனுவாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, இது அவருடைய நேர்மையின்மையை காட்டுவதற்காகத்தான் இது தெரிகின்றது. அதான் நடுநிலையாக இருப்பதாக நினைச்சிட்டு விலகி இருக்கிறதே நடுநிலை தவறுவதுதான் சொல்லி நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதே வந்து தப்பு இல்லை. அது பத்ரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த சூழல்ல மீண்டும் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறாரா அல்லது கர்நாடகாவுக்கு சாதகமாக இருக்கிறாராங்கிறது எனக்கு கேள்வி இல்லை. ஆனால் இந்த நதிநீர் பிரச்சனைகளில் நியாயம் எங்கே இருக்கோ அதன் பக்கத்தில் மத்திய அரசு நிற்கணும். உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளுக்கு பணியாத அரசாங்கங்களை பணியை செய்வதற்கு வேண்டிய அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ரோலில் அவரால் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதற்கு அதாவது இதை வெறுமை தமிழகம் கர்நாடகம் அந்த முதல்வர்களை கூப்பிட்டு நீ இப்படி செய் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு உண்மையிலேயே நமக்கு அவ்வளவு ஒரு கிளியரான ஒரு ஸ்டெப் கிடையாது. ஏன்னா அவர் அனுப்பிச்சு இங்கே இவர்கள் முதல்வராக இல்லை, இவர்கள் கீழிருந்து வாக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் முதல்வராக இருக்காங்க. ஆனால் ஒரு கவர்னன்ட் ஒன்று உருவாக்கலாம், அனைத்து முதல்வர்களையும் ஒருங்கிணைத்து. இப்போ ஜிஎஸ்டி எடுத்துங்க. ஜிஎஸ்டி இவ்வளோ தூரம் கொண்டு வருவதற்கு அனைத்து மாநிலங்களையும் ஒன்றாக சேர்த்து தான் இது இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. இது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தமிழகம் போன்ற மாநிலங்களும் இதில் இருக்குது, கட்டாயமாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களும் இருக்குது. ஆனால் இது அத்தனையும் உங்கள் கையிலேயே விட்டு நாங்களும் கூட சேர்ந்து தான் இதை செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது அது முன்னோக்கி நகருது. இதே மாதிரியான ஒன்றை நதிநீர் பிரச்சனைகளையும் கட்டாயமாக செய்ய முடியும். நீங்கள் ஒரு பக்கம் இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டெலாம் நீங்கள் போடுங்க, அது ஒரு பக்கம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு நீர் எவ்வளவு முக்கியம் என்பதை அடிப்படையாக வைத்து நீங்கள் மாநில முதல்வர்கள், முக்கியமான மாநில முதல்வர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த பிரச்சனைகள் நீங்கள் எப்படி தீர்ப்பது, நீதிமன்றத்துக்கு போனால் வரக்கூடியதை விட ஒரு முதல்வர்கள் மன்றம் போன்ற ஒன்றை உருவாக்கி அதில் பல விஷயங்களை தீர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதற்கான இனிஷியேட்டிவ் பிரதமரிடமிருந்து மட்டும்தான் வர முடியும். அவர் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்து அதை செயல் ஆற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு திட்டத்தில் ஒன்று அது ரொம்ப பெருமையாக அவர் சொல்லிட்டாரு, ஃபார்ம் இன்கம், விவசாய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது எப்படி சாத்தியம்? இதை சாத்தியப்படுத்துறதுக்கான மிகப்பெரிய பிரச்சனையே
பெருநகரங்களுக்கான குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீர் திசை திருப்பப்படும் பொழுது ஃபார்ம் இன்கம் கட்டாயமாக உங்களுக்கு 2 மடங்கு ஆகுவதற்கான சாத்தியமே கிடையாது. அனைத்து மாநிலங்களிலும் விவசாய வருமானம் மேலே போகாவிட்டால் இது 2 மடங்கு ஆவதற்கான சாத்தியமே கிடையாது. அப்ப இது அவருடைய ஒட்டுமொத்த கொள்கையோடைய ஒரு அடிப்படையான ஒரு புள்ளியாகவும் இருக்கு இந்த இடத்துல. ஒட்டுமொத்த கொள்கை ஒன்றினுடைய ஒரு கொள்கையினுடைய வெற்றிக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன் நிபந்தனை இது. நிச்சயமா இது தீர்க்காம அதை பக்கமே போக முடியாது. அதை பத்தி பேசவே முடியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா இதே மாதிரி தங்களுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கைக்கு மாறாக இன்னொரு நடைமுறை இருக்கு அப்படிங்கிறது பல அரசாங்கங்கள்ல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு கொள்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதை அவர் சொல்ற மாதிரி காம்ப்ரிஹென்சிவா பார்க்காம அதை தனித்தனியாக பார்க்கும்போது அதற்கு முரணான ஒன்றை அரசு செய்வதையும் பார்க்க முடியுது. தாகத்துக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உனக்கு மேநீர் தேக்க தொட்டி கட்டி கொடுப்பேன், அப்போ எந்த நேரத்தில் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்போ எனக்கு தாகத்துக்கு உடனே தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி முகர்ந்து கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக நீங்கள் 1000 திட்டங்களை போடுங்கள், நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல. ரெண்டு நடக்க வேண்டியது இல்லை என்று சொல்லலை. இது ஒன்று மட்டும் இல்லை, இதை கொடுத்து விட்டு அதை நீங்கள் செய்வதற்கு தயாராக இருங்கள். உயிரோடு இருந்தால் தானே நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம செய்வோம். சோறு இருந்தால் சித்திரம் எழுத முடியுன்றது போல் இப்படி காம்ப்ரஹென்சிவாக என்ன பாலிசி இன்று வரைக்கும் அரசாங்கம் அல்லது மோடி அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய மன் கி பாத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஆக ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் இதை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் மழை நீர் வந்த உடனே அது சாதாரணமாக அமுங்கி போவதும், இது ஒரு தவறானது ஒரு முன்னுதாரணத்தை தான் இந்த நாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அளவில் இவர் மோடி அவர்கள் யாருக்கு சாதகமாக இருக்கின்றார் என்பதுதான் இப்போ கேள்வி. அவரும் அரசியல் சூழலை சிக்கி, ஏன்னா தனியாக அவர் ஒரு பிரதமர் என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்நாடகத்துக்கு மட்டும் நான் பொதுவாக இருப்பேன் என்று சொல்வது ஒரு மோசமான முன்னுதாரணம். அவர் அதை தான் அவர் செய்வார், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதான் அவர் பண்ணுவார். அதை அதில் எந்த வகையிலையும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக தமிழ்நாட்டினுடைய தேவைகள் என்று ஒன்று இருக்கின்றது. அதை அவர் முதல்ல முன்னுரிமை கொடுப்பது, யார் உண்மையாகவே தண்ணியே இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட தண்ணி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பேசுகிறதும், அவர்களுக்கு பேசாமலே அமைதியாக இருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டம் எப்படிப்பட்டது, எத்தகையாது என்பது முன்னாடி தான் நம்ம பார்க்க முடியும். இப்பயே அவர் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதீத நம்பிக்கை வைத்து நாளைக்கு செய்யலைன்னு சொல்லும்போது நாம் அமைதியாக இருக்கிறது சரியாக வராது. அவரால் செய்ய முடியும், அவர் செய்வார்னு அவர் நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு. அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டாருன்னு நீங்க அவர் நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை. சரி, இதை தாண்டி அது தொடர்பாக மேல எதுவும் பேசுறதுக்கு, அதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அந்த சிறை கைதிகளை அழைத்து செல்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய விதிகள், அதை சீரமைக்கணும், அதுக்கு ஒரு குழு போடுங்கன்னு மதுரை கிளையில் சொன்னதாக இன்றைக்கு எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, அதை நீங்கள் அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் இது சொல்லித்தான் நம்ம செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மனித நேயம், ரைட்டு, மனித உரிமை, இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாத சமூகம் வளர்ச்சி அடைந்த சமூகமாக கருதப்பட முடியாது அப்படிங்கிற செய்திகளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கட்டாயமாக இதை நான் 2 டிரெக்ஷனில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்குறேன். ஒன்று நம்முடைய பல சட்டங்கள் அதோடைய லிமிட் எவ்வளவாக இருந்தாலும் இயல்புலேயே அது காலாவதி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு தந்தி பற்றி நம்ம பேசுவதே கிடையாது, அதுவே இப்போ வழக்கொழிஞ்சிருச்சு. அது சம்மந்தமான ஏதாவது ஒரு சட்டம் இருந்ததுன்னா இரலவெண்ட் ஆயிடுது ஒன்று. அப்போ தொடர்ந்து சட்டங்களை நாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக எங்கெல்லாம் அந்த சட்டம் இயற்றக்கூடிய மன்றங்களில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் பொழுது அவர்கள் இது ஒன்று அரசாங்கமே இதை மாற்றிக்கொண்டே இருக்கணும், இல்லாவிட்டால் உறுப்பினர்கள் இதற்கான மாற்றங்களை முன்வைப்பார்கள். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா செனட்லேயும் சரி, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லையும் சரி, அவர்கள் தனிநபர்களாக அவர்கள் சட்டங்களை முன்வைத்து கொண்டே இருக்கலாம். தனிநபர் சட்டங்கள் தான் அங்கவே. இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம்னா
சட்டம் என்பது கேபினெட் வழியாக வந்து அது முன்வைக்கப்பட்டு சில மாற்றங்கள் ஒருவேளை மாற்றங்கள் இருக்கும், பெரும்பாலும் அதை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த தனிநபர் சட்டங்களாக யாராவது ஒரு உறுப்பினர் முன்வைக்கும் பொழுது பெரும்பாலும் அதை தோற்கடிப்பது தான் ஆட்சியாளர்களோட வேலையாக இருக்குது. இதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த கோர்ட்டே விட்டுருங்க, எனக்கு இது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, இந்த சட்டத்தில் ஒரு மாற்றம் வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் ஐயா நீங்கள் இதற்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கலாம். அமெரிக்காவில் நான் அவர்களுக்கு லெட்டர் எழுதி ஒரு கேம்பெயின் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இதற்கு ஒரு மாற்றம் கொண்டு வாருங்கன்னா அது ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மாற்றம்னா இங்கே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசினா அவர் வந்து கையை விரிச்சிருவார், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் வேணுமுன்னா மேலிடத்துக்கு சொல்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன் அப்படிம்பார். இந்த பிரேக் டவுன் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒன்று, இது சட்டமே இல்லைன்னு வச்சுக்கோ, வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ், அதற்கு இந்த நடைமுறையே தேவையில்லை. ஒரு வெறும ஒரு ஆர்டர் மூலமாகவே அந்த சிறைத்துறையோ அல்லது யாரோ அவர்களே இதை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். அப்போ அவர்களுக்கான ஒரு அடிப்படை அறிவும் மனிதநேயமும் ஒரு நல்ல கல்வியும் இருந்தால் அவர்கள் தொடர்ந்து இதை மாற்றிக்கொண்டே இருக்க முடியும். இது ரெண்டும் நடக்கிறது இல்லை. அப்படி ஒரு தேவை இருக்குங்கிறத அவங்க உணர்றதே இல்லை. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? தமிழ்நாடு பிரிசன்ஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த பிரிசன் மேனுவல் வந்து ரொம்ப பழசு. அது வந்து இன்று வரைக்கும் புதுப்பிக்கப்பட்டு அல்லது தேவையான மாற்றங்களை கொண்டு வந்து சிறை அதிகாரிகளுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் வந்து பிரிசன் மேனுவலில் சில மாற்றங்கள் திருத்தங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்செர்ட் பண்ணுறாங்களே தவிர அது ஒரு புதுசாக போட்டு ரீப்ரிண்ட் பண்ணி ஒவ்வொரு ஜெயிலுக்கும் அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது கொடுக்குறதே கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அது சென்னை மத்திய சிறையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் அது திருப்பி பார்த்தோன்னா ரொம்ப பழசாக இருக்கும். அது எடுத்தால் ஏடாக கிழிஞ்சி போகிற மாதிரியாக தான் இருக்கும். இப்படி அந்த சிறைத்துறையுடைய விதிகள் இருக்குது. அதில் பாதி வந்து தெரியவே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவங்களாம் ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞான யுகத்தில் சார் சொன்னபடி தந்தி வந்து இப்போ யாருமே இல்லை, பார்க்குறதில்ல, டெலிபிரிண்டரும் இப்போ பெரிய அளவில் இல்லை இருக்கும்போது இந்த உள்ளே இருந்து வெளியில் சொல்கிற மாதிரி காட்டுற மாதிரி அந்த பிரிசனர்ஸ் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ கேமராவிலே வந்து அவங்கள வந்து காட்டி அதை வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இல்லாமல் பண்ணதை வந்து இப்போ பண்ணிட்டாங்க. பல முதல் முறை நீதிமன்றத்தில் காட்டுறதோடு சரி, அதுக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் சில சமயத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நேரடியாக ஜெயிலுக்கு போய் பார்த்து ஒவ்வொருத்தரை ரிமாண்ட் பண்ணுறது, ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும், அல்லது ஒரு இடத்துல நின்றுட்டு நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் பண்ணுறதும் வந்து நடைமுறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட இது யாருக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாறுறவங்க, அல்லது வந்து கஸ்டடி எடுக்கும்போது போலீஸ் கஸ்டடி போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்து அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ வந்து அவங்களோட நேரடியாக தான் கேட்க முடியும். அதை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து பொதுவாக பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அதை அப்போ அவங்கள வந்து கேட்கும்போது நேரடியாக வந்து நீதிபதி கேட்பாங்க. அதற்கப்புறம் அப்ரூவராக மாறுறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைதி அழைத்து கொண்டு வந்து உங்களை வந்து அப்ரூவராக மாற்றுறதுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், நீங்கள் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நீங்கள் அப்ரூவராக மாறலாமா, உங்களுக்கு தண்டனை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஏற்றுக்காங்க. அப்போது இப்படி வரும்போது வழிகாவலில் இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வர்றதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இன்னும் அந்த இது பழைய பேட்டா, அவங்களுக்கு வந்து சரியான சம்பளங்கள் கொடுக்கறது கிடையாது அந்த காவலர்களுக்கு. அந்த எப்பயோ கொடுத்துருக்கூடிய 40 ரூபா 30 ரூபா தான் இவர்களுக்கு, அதாவது பிரிசனர்களுக்கு, அதாவது சிறைவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது இல்லைன்னு சொன்ன உடனே சிறைவாசிகளுக்கு சரியான உணவுக்கான படிகள்லாம் ஒழுங்காக கொடுக்கலன்னொடனே நீதிமன்றத்தை அவங்களை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய தெரிஞ்சவங்க தானே, என் தம்பி என் அண்ணனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கூல்ட்ரிங்க்ஸுங்கிறதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து அங்கே வந்து பார்த்துங்க. பாதி தான் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், பாதி வேறு ஒன்று கலந்து கொடுப்பான். இதெல்லாம் வந்து இருக்குது. ஆக இப்படிப்பட்ட விதிகள் மாற்றப்படணும், ஒரு குழு அமைக்கணும்னு சொன்னால் இவ்வளோ நாள் ஏன் குழு அமைக்கலை? அதுக்கும் நீதிமன்றம் தான் சொல்லணுமா? அதுக்கும் ஒருத்தருக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் பண்ணுவா? இது தானாக இவங்களுக்கு வந்து தெரியாதா? எத்தனை சிறை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் சிறை சீர்திருத்த கமிட்டின்னு சொல்லி ஒன்று போட்டாங்கல்ல, அந்த சிறை சீர்திருத்த கமிட்டியில் இதை பற்றி பேசி இதற்கு ஒரு தீர்வு காண இருக்கலாம் இல்லையா? இது வரைக்கும் பண்ணலை. அதையும் நீதிமன்றம் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடைசி புகலிடம் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதிமன்றம் தான் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் நீதிமன்றம், ஒரு கோணம் வந்து நீதிமன்றம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. இன்னொரு கோணம் அவர் சொல்கிற மாதிரி தனி உறுப்பினர்களுடைய
சட்ட முன்மொழிவுகளை வந்து முன்மொழிகள் தாராளமாக அனுப்பலாம். ஒவ்வொரு சிறை அதிகாரிக்கும் சிறையில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் அந்த ஐஜி பிரசிடன்ட்க்கு வந்து தாராளமாக அவங்க வந்து முன்மொழிகளை வந்து அனுப்பலாம். அதை அரசாங்கம் பரிசீலிக்கணும். இவங்க முன்மொழிகளை அனுப்புறதும் கிடையாது, அரசாங்கம் பரிசீலிக்குது. ஏன்னா எது சொன்னாலும் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு, இன்னும் 2 வருஷம் தான் நமக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, நம்ம அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா இருக்கிறத வச்சு அவங்க வண்டி ஓட்டுட்டோம் அப்படின்றதான் இவங்க நினைக்கிறாங்க. இப்போ நீங்க அந்த அதிகாரிகள் முன்மொழியணும் அப்படின்னு சொல்றதும் அது அரசு இயந்திரத்தினுடைய ஒரு பகுதியினுடைய பொறுப்பாக மாறுது. இப்போ வெளியில இருந்து சிறை கைதிகளுடைய உரிமைகள் தொடர்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க. இப்ப அவங்க நினைச்சா ஒரு லாபிங்கோ அல்லது ஒரு அழுத்தமோ கொடுத்து சட்டத்தை கொண்டு வருவதற்கான தேவையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல சில மாற்றங்களை கொண்டு வரணும். தனி மனிதர்கள் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ, ஜென்யூனான எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், தலைமையினுடைய கட்டுப்பாட்டிலேருந்து கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழல் உண்டான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அவர் வந்து அதை செய்ய முடியும், செய்யலாம். இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு நம்ம நாடாளுமன்றத்திலேயே திருச்சி சிவா போன்றவர்கள் வந்து தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்து முதல் முறையாக அதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ அதே மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு மத்திய நாடாளுமன்றத்தோடைய அவைகளில் ஓரளவுக்கு இருக்கு. இங்க நம்முடைய சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியல இன்றைக்கு. அதாவது சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா நடைமுறையில் அதெல்லாம் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து பார்க்கணும். இன்னொரு செய்தி, அதை எப்படி செய்தியாக பேசுறது, தெருநாய்களை கொன்று அவற்றோடு ஊர்வலம் அப்படின்ற செய்தி உச்சநீதிமன்றம் கண்டிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த சசிகலா புஷ்பா படங்களை சமூக வலைத்தளங்கள் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதையும் உயர்நீதிமன்றம் சொல்ல வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட தனி மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய கண்ணிய குறைவு, நாகரிக குறைவு. இதுவும் நீதிமன்றத்தில் போய் தான் சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை வந்து இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்குது. அது ஒழுங்காக கடைபிடிச்சாலே போதும். இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்கல் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னால், நான் சாப்பிட்றது தான் நீங்கள் சாப்பிட்ணும், நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்றத வந்து நான் முடிவு பண்ணுறேன். வியாழக்கிழமைனா நீங்கள் கண்டிப்பாக வெண்டைக்காய் சாம்பார் தான் சாப்பிடக்கூடாது, தப்பித்தவரை கூட நீங்கள் வந்து மீனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய உரிமைகளை தலையிடுவதும், அது தலையிடுவது ஏதோ மிகப்பெரிய ஹீரோயிசம் மாதிரி வந்து காட்டி அதை இந்த ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவதும், அதன் மூலமாக வந்து ஒரு சமமின்மை அல்லது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நடைமுறையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்குவித்து வருகின்றோம். அதனுடைய விளைவு தான் இப்போதைக்கு இந்த மாதிரியெல்லாம் வருது. தனிப்பட்டவர்களுடைய அந்த செய்திகளை போடுறது, அவங்கள தப்பாக போடுறது. இன்றைக்கி கூட காலையில் வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். வேறு ஒரு நீதிபதி கலைஞர் அவர்கள் பக்கத்தில் வந்து இருக்கிறார், அவருடைய குடும்பத்து விழாவில் கலந்து கொண்டு நிற்கிறார். அவருடைய படத்தை போட்டுவிட்டு இவர்தான் தேர்தல் திமுகவின் தோல்வியை தள்ளி போட்ட நீதிபதி கிருபாகரன் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. இது நமக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்கின்றது கருத்துக்களை சொல்வதற்கு, ஆனால் அதில் நமக்கென்று நாகரிகத்தை நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துதல். சமூக வலைத்தளங்களில் அல்லது பொது வெளிகளில் இருக்கக்கூடிய நம்ம சுதந்திரத்துக்கும் கட்டுப்பாடுக்கும் இடையில உண்டான கோடை பற்றி பல இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, இது தனி மனிதர்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்யும்பொழுது அதை பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்துவது கஷ்டம். இது எல்லா நாடுகளையும் இதே பிரச்சனை தான் இருக்குது. ரொம்ப எல்லை மீறி போகும்பொழுது தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் வரும் என்றால் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிமன்றத்தை அணுகினாலும் அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் சிலவற்றை கட்டுப்படுத்துவது கடினம். இப்போ இவங்க சொல்கிறது வந்து கூகுள், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கை ஒரு அமைப்பு நடத்துகிறது, அவர்களால் சிலவற்றை கட்டுப்படுத்த முடியும். கூகுள் வந்து பல தளங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்று. அவர்களால் இது வந்து தொழில்நுட்ப ரீதியில் இந்த மாதிரி படங்களை தடுப்பது சாத்தியமானு எனக்கு தெரியல. அதை தாண்டி ஐயா சொன்ன மாதிரியான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசஞ்சர் போன்ற அல்லது கூகுளுடைய அதோடைய ஹேங் அவுட் அல்லது அலோ இந்த மாதிரியான பல இது மூலமாக ஒன்று பரவுவதை தடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது தடுக்க முடியாது. தொழில்நுட்ப ரீதியில் அதெல்லாம் வந்து இம்பாசிபிள். நமக்கு நாமே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தான். ஆனால் இதை ஒரு பத்திரிகையாக இருப்பவர்கள், இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் தரேங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு இணையதளத்தை நடத்தும் ஒரு பத்திரிகை நிறுவனம்னா நீங்கள் போடாம இருக்கலாம், ஒன்று போடாம இருக்கணும் நியாயமாக. மீறி அதை நீங்கள் அதை காண்பித்தால் உங்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும்.
பட் தனிநபர் 1,00,000 பேரை பிடிச்சி எப்படி நீங்கள் போய் தேட போகிறீங்க? அவ்வளோலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். அல்லது ஒரு படம் அதனால தான் 66A வந்து இது பண்ணாங்க, ஆமாம் ஹேண்டில் பண்ணாங்க. இல்லை அதில் சில இப்போ தொழில்நுட்பத்திலேயே அதுக்கு அடுத்த கட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு படம் இருக்குன்னா எனக்கு அதோடைய பேட்டர்னை வச்சுக்கிட்டு அது போன்ற படங்களை எல்லாம் தடுப்பது அப்படின்ட்டு, இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இந்த தெருநாய்கள் பிரச்சனை சொன்னீங்க இல்லையா, அது கேரளாவில் வந்து அது ஒரு விதமான அரசியல் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ஏன் அரசியல் கட்சிகள் அதில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நபர் கடிக்கப்பட்டு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ அங்கே கேரளாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தெருவில் இருக்கும் இந்த வெறி நாய்களால் கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனையாக மாறுது. அதற்கு ஒரு மனிதாபிமான முறையில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை அந்த மாநிலத்துடைய அரசு செய்திருக்கணும். இப்பயும் செய்யலாம் அதை. ஆனால் அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு மிக அசிங்கமாக அந்த நாயை கொன்று அதோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு மிக மட்டரகமான செயல். இதை செய்வது ஒரு அரசியல் கட்சி, செய்கிறது ஒரு அரசியல் கட்சி. அப்போ அதுதான் வந்து ரொம்ப வருத்தமானது. இது தொடர்பாக நீங்கள் எதாவது சொல்லணுமா, இல்லை நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சமத்துவமே இல்லாமல் இருக்குது. அவங்கள அடிக்கிறது யாரும் கேட்கறதுக்கு பெருசாக இல்லை. நாய்களை பண்ணுறதுக்கு மட்டும் உடனே சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்துடுவாங்க, மாடை பண்ணாதீங்கன்னு சொல்லி வந்துடுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய தீண்டாமை கொடுக்கல என்னைக்கு வந்து முழுமையான அளவில் வந்து நாம் வந்து நீக்க போகிறோங்கிறது தெரியல. அந்த ஆதங்கத்தோடு நான் வந்து நிறைவு செய்யலான்னு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.